எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 30க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப்பு ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் பயன்பெறுங்க. இந்த சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உதவுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காணொளி முடிவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காணொளியில் இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டாபிக் வைஸ் வேணும்னா அந்த டாபிக் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். சார் இந்த டாப்பிக்லேருந்து எனக்கு அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் வேணும், தமிழாக இருந்தாலும் பரவாயில்ல, மேக்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் ஜிகே என்ன வேணாலும், அதாவது சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, இந்த மாதிரி ஜாகிரபி, ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து எனக்கு கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த காணொளியை பாருங்கள். முதல் கேள்வி, அவசர நிலை பிரகடனத்தை அறிவிப்பவர் யார்? அவசர நிலை பிரகடனத்தை அறிவிப்பவர் குடியரசுத் தலைவர். இந்தியாவில் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அதான் குடியரசுத் தலைவர். தற்போதைய குடியரசுத் தலைவர் யார்? திரௌபதி முர்மு. அதே மாதிரி தமிழ்நாட்டோட முதலமைச்சர் யார்? மு.க. ஸ்டாலின். அதே மாதிரி இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதே மாதிரி தமிழ்நாட்டின் ஆளுநர் யார்? தற்போதைய ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்பப்போ புதிய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அது அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி, அது ஆஃபீஸர் ரீதியாக இருந்தாலும் சரி. இரண்டாவது கேள்வி, அரசியலமைப்பு எந்த விதியின் கீழ் திருத்த இயலும்? இதுக்கு சரியான விடை விதி 368. விதி 368. அடுத்து, மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுகள். அடுத்து, அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டால் தீர்வு காண எத்தனை வகையான பேராணைகள் உள்ளன? 5. அடுத்து, சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை எங்கு உள்ளது? சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை எங்கு உள்ளது? மதுரை. அடுத்து, புகழ்மிக்க மயிலாசனத்தை உருவாக்கியது யார்? புகழ்மிக்க மயிலாசனத்தை உருவாக்கியது யார்? இதுக்கு சரியான விடை ஷாஜஹான். அதாவது நம்ம வழங்கக்கூடிய ஒவ்வொரு வினாக்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து, பிரெஞ்சுக்காரர்களின் தலைமையிடம் பாண்டிச்சேரி. அடுத்து, கல்கத்தா உயர்நீதிமன்றம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? கல்கத்தா உயர்நீதிமன்றம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1774. அடுத்து, 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டத்தின் மூலம் இந்தியாவில் கல்விக்காக ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு? 1,00,000. 10வது கேள்வி, இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் வில்லியம் பெண்டிங். அடுத்து, ஐநா சபையில் மனித உரிமை பிரகடனம் எப்போது நிறைவேற்றப்பட்டது? ஐநா சபையில் மனித உரிமை பிரகடனம் எப்போது நிறைவேற்றப்பட்டது? 1948 டிசம்பர் 10. 1948 டிசம்பர் 10. அடுத்து, ஐரோப்பாவின் நாணயத்தின் பெயர்? யூரோ. அடுத்து, 13வது கேள்வி, உலக உருண்டையில் வடக்கு தெற்காக செல்லும் கற்பனை கோடுகளின் பெயர்? உலக உருண்டையில்
வடக்கு தெற்காக செல்லும் கற்பனை கோடுகளின் பெயர். தீர்க்கக்கோடு, தீர்க்கக்கோடு. அடுத்து, எக்கோளுக்கு துணைக்கோள் இல்லை. புதன் வெள்ளி, புதன் வெள்ளி. அடுத்து, கவசத்தின் சராசரி அடர்த்தி என்ன? கவசத்தின் சராசரி அடர்த்தி 8 கிராம் பெர் சென்டிமீட்டருக்கு. அடுத்து 16வது கேள்வி. சிராக்கோ வெப்பத்தல காற்று வீசும் இடம். சிராக்கானாவே சஹாரா பாலைவனம், ஞாபகம் வச்சுக்க. அடுத்து, பருத்தி எவ்வகை மண், எவ்வகை பயிர்? பருத்தி எவ்வகை பயிர்? அயன துணை அயன மண்டல பயிர், அயன துணை அயன மண்டல பயிர். அடுத்து, மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு வேளாண்மையின் பங்கு குறைந்துள்ள அளவு எவ்வளவு? மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு வேளாண்மையின் பங்கு குறைந்துள்ள அளவு எவ்வளவு? 29.7%. அடுத்து, மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் யார்? எட்வின் கேனன். மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் எட்வின் கேனன். அடுத்து, தங்க இலை புரட்சி உற்பத்தி பொருளின் பெயர். தங்க இலை புரட்சி உற்பத்தி பொருளின் பெயர் சணல், சணல். தமிழ்நாட்டில் குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் தர்மபுரி, தர்மபுரி. அடுத்து, வடுவூர் பறவைகள் சரணாலயம் உருவான ஆண்டு. வடுவூர் பறவைகள் சரணாலயம் உருவான ஆண்டு 1999. அடுத்து, நீலகிரி உயிர்கோள காப்பகம் உருவான ஆண்டு. நீலகிரி உயிர்கோள காப்பகம் உருவான ஆண்டு 2000, 2000. அடுத்து, தமிழ் பல்கலைக்கழகம் உள்ள மாவட்டம். தமிழ் பல்கலைக்கழகம் உள்ள மாவட்டம் தஞ்சாவூர். அடுத்து, தமிழ்நாட்டின் முதல் பெண் நீதிபதி யார்? பத்மினி சேசுதுரை, பத்மினி சேசுதுரை. நன்றி.